ஹீரோட பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது பசங்களாம் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு அந்த பொண்ணை காப்பாத்தி இந்த பசங்க கூட ஏன் விளையாடுறேன்னு கேட்கறா. இந்த பொண்ணு இனிமேல் இந்த பசங்க கூட விளையாட மாட்டேன், எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறா. அதை கேட்டதுமே ஹீரோ மேல கோவப்படுறா. தென் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றா. அப்போ வைஃப் புதுசா ஒரு நம்பர் வாங்கி ஹீரோக்கு நான் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ நைட் மீட் பண்ணாமான்னு கேட்டு மெசேஜ் பண்ணி ஹீரோ தயவு செய்து ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. ஆனா இவன் முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே கோவப்படுறான். தென் நெக்ஸ்ட்ல ஒரு ஹீரோவை நடு ரோட்ல மீட் பண்ணி பேசும்போது கட்டிப்பிடிச்சிரா. அதை ஹீரோட வைஃப் பாத்துறா. சோ ஹீரோ விட்டு பிரிஞ்சு பொண்ணை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கே போயிடா. இவனும் போய் எவ்வளவு சாரி சொல்லி பாக்குறா. ஆனா இந்த பொண்ணு நான் இதே மாதிரி பண்ணிட்டு சாரி சொன்னா நீ ஏத்திப்பேன்னு கேட்டு சண்டை போட்டு அனுப்பி விட்டுறா. பட் ஹீரோட பொண்ணு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போட நோட்டீஸ் பாக்குறா. அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல தான் அப்போட ஆபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாக்கே தெரியாம ஆட்டோ ஏறி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிடுறா. அவங்க அம்மா உன் ஸ்கூல்லாம் தேடி பாக்குறாங்க, பொண்ணை காணதுமே ஹஸ்பண்ட் கால் பண்றாங்க. தென் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல இருக்க சிசிடிவி கேமரா இந்த பொண்ணு வந்து போனது தெரிய வருது. அதை பார்த்ததுமே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோட்ல போகும்போது அந்த பொண்ணை இந்த எக்ஸ் லவர் பாத்துறாங்க. அப்ப ஹீரோட பொண்ணு அம்மாவும் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க, நான் அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்பதான் இந்த பொண்ணுக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ சொல்லிட்டு நினைச்சு பாக்குறா. சோ நம்மளால இன்னொருத்தவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறா.